இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். துர்கா, என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க? இந்தா இந்த காஃபியை குடி. எதையும் ரொம்ப யோசிக்காத துர்கா, சரியா? மேடம். உமா வாங்க. சொல்லுங்க மேடம், மினிஸ்டர் மகன் கொலை செய்யப்பட்ட இடத்துல மினிஸ்டர் மகனோட கைரேகையை தவிர இன்னும் 2 கைரேகை கிடைச்சிருக்கு மேடம். ஒன்னு ஆணோட கைரேகை, இன்னொன்னு பெண்ணோட கைரேகை மேடம். பொண்ணோட கைரேகையா? ஆமா மேடம், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல அப்படிதான் சொல்லுது மேடம். அப்போ மினிஸ்டரோட பையன் கொலையில ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்கணும். 100% அதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். எப்படி அவ்ளோ கன்ஃபார்மா சொல்றீங்க? மினிஸ்டர் மக மாதிரி பெரிய இடத்து பசங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல பொண்ணுங்களை ஏமாத்தி அந்த மாதிரி தனி இடத்துக்கு கூட்டிட்டு போய் தப்பா நடந்துப்பாங்க மேடம். இதானே மேடம் நடக்குது. அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது அங்க வந்திருக்கலாம். பிரச்சனை நடந்து அதுல மினிஸ்டர் மக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் மேடம். இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்தை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். அதான் சரியா இருக்கும். சரி, அந்த ஃபைலை கொடுங்க. இந்தாங்க மேடம். நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். சூர்யா, நாம ப்ராப்பர்ட்டி வாங்க பர்வத மலைக்கு போனது, அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் தயவு செஞ்சு வீட்ல யார்கிட்டயுமே சொல்லாத. குறிப்பா துர்கா கிட்ட சொல்லிடாத. ஏமா? இல்ல, துர்கா பயப்படுவாப்பா. அது மட்டுமா, குழந்தை தேவி கிட்டயும் சொல்லுவா. பாம்பு விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா குழந்தை ரொம்ப பயப்படுவாப்பா. அப்புறம் ஹாசினி, பார்வதின்னு வீட்ல எல்லாருமே பயப்படுவாங்க. ஆமாட்டா மாப்ள, பாம்புன்னா படையே நடுக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தைகளும் லேடிஸும் ரொம்ப பயப்படுவாங்கடா மாப்ள. அதனால தயவு செஞ்சு சொல்லிடாதடா மாப்ள. சரிம்மா, நான் சொல்றேன். சரிப்பா, நீ இங்க தான் இருந்திருக்கறான். நான் கரெக்ட்டா பேசிருக்கேன். பார்த்து கூட்டி போங்க. அப்போ ஒரு பொண்ணு இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கா. அது யாரு? எப்படி கண்டுபிடிக்கிறது? வா, பாத்து மெதுவா வா. மாதாஜி பாத்து. சூர்யா, சூர்யா, என்னங்க, என்னாச்சு? அம்மா, எங்க போயிட்டு வரீங்க? ஏன் பேசிட்டே இருக்கும்போது போனை கட் பண்ணீங்க? அதான் சொன்னல, சிக்னல் சரியா கிடைக்கலன்னு. நான் உங்களை எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன்.